எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான் லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ காலினா ஃபஸ்ட்லேருந்து காலினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான். யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காக எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும். ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக எவ்வளோ சொன்னாலும் காலினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படி தான். ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காலினாவை பார்த்து நாம்ளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே காலினாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காளியண்ணா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே, அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும். கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா, அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிரும். என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்கால்வாசி பேர் ஆடிஷன் எங்களை டீ கடை என்ன பண்ணீங்க. ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற முகங்கள், சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப. ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள், அர்ஜுன் சார் வந்து நான் வந்து கைதி தான் முதல்ல பார்க்குறோம். பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டர். நான் அவங்ககிட்ட கெஞ்சின டெய்லி நான் ட்ரை பண்ணுறேன்டா, நான் ப்ளீஸ்டா நான் வந்து அவனுக்காக இந்த கேரக்டருக்கு நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி. அவனா சொன்னால், நீ ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடு, உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன், அந்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நான் ஃபெயிலியர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அர்ஜுன் தாஸ்னா இப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தடவை வாய்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப வாழ்த்துக்கிற படம். அது பேசின விஷயத்துக்காகவும் எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன்.